எனக்கு ஜனநாயகன்கிற தலைப்பு எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன். பட் அந்த கண்டென்ட்டு, அதில் அவர் பேசுறது, ட்ரைலரு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மெல்ல மெல்ல அதன் மீது ஒரு பிடிப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, அதான் இந்த நான் ஆணையிட்டால் தானே, சாட்டை தானே, அவ்வளோதான். இந்த அரசியலுக்கு வர்ற எல்லா நடிகர்களுக்குமே எம்ஜிஆர் தானே ரோல் மாடல். அப்போ இவர் அரசியல்வாதியாக மாறி அதுக்கப்புறம் வரப்போகிற படம் இது. எனக்கு தெரிந்து இந்த பாட்டையே ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இது இந்த பகவந்த் கேசரிங்கிற படத்துடைய ரீமேக் தான். அந்த படம் ஒரு சுவாரஸ்யமான படம் தான். அதை நீங்கள் சின்ன சின்ன சீன்கள் மூலம் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருப்பாங்க. பல காட்சிகள் அதில் இருக்குது. ஒரு 1000 புத்தகங்கள் சொல்லாத ஒரு படம் இல்லை. நீங்கள் தெரு தெருவாக இறங்கி பிரச்சாரம் பண்ணுறதும் ஒன்று தான், ஒரு படத்தில் ஒரு சீன் வைக்கிறதும் ஒன்று தான். இவர் வந்ததே லேட்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு டைரக்டர் வேணும்னா ஹச்சுவினோத் மாதிரி ஆட்கள் வரமாட்டாங்க. மற்ற ஆட்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் சார்ன்ட்டு. ஹச்சுவினோத் அவருடைய இண்டிவிஜுவாலிட்டியும் அவர் பார்ப்பார். மகிழ்ச்சிரிமேரி விஜய்க்கு 3 கதை சொன்னார். 3 கதையுமே விஜய்க்கு பிடிச்சிருச்சு. அதில் எந்த கதையை வேணாலும் பண்ணலான்னு விஜயும் சொல்லி இவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணும் பொழுது உதயநிதி அதுக்கு அனுமதி கொடுக்கல. விஜயனுடைய அரசியல் பாதை ரொம்ப வேகமாக போகுது, அவர் நினைத்த இடத்தை அவர் அடைஞ்சிட்டாருன்னா திரும்ப சினிமாவுக்கு வரமாட்டார். ஒருவேளை அடையல அப்படின்னா லியோ 2 கண்டிப்பாக வரும். விஜய் இருப்பாரான்னு கேட்டீங்களா நீங்கள்? அதில் பேர் மாற்றினதுக்கு அப்புறம் நல்ல ஸ்கிரிப்டாக சூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஜெயம் ரவி. இல்லைங்க, அவர் இன்னைக்கெல்லாம் எங்கேயோ இருக்க வேண்டியவர். அதுவும் எங்கேயோ ட்ராக் மாதிரி எப்படி எப்படியோ போயிட்டார். அவர் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுதந்திரமாக இருக்கார். Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்டா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு அந்தணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தளபதி விஜய், தவேகா தலைவர் விஜய், ஸோ எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அவருடைய படமான கடைசி படம் ஜனநாயகன். இந்த படம் ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்காங்க, செகண்ட் லுக் விட்டுருக்காங்க. சில பேர் ரசிக்கிறாங்க, சில பேர் விமர்சனமாக வச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ஜனநாயகன்கிற தலைப்பு எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன். ஓகே, அது ஒருவேளை படம் பார்க்கும் பொழுது நமக்கு அது ரொம்ப பிடிக்குமா என்னமோ தெரியல. இப்போதைக்கு எனக்கு அந்த தலைப்பு பெருசாக ஒட்டலை. இப்போ நீங்கள் தினமலர், தினகரன், தினத்தந்தி இதெல்லாம் படிக்கும்போது திடீர்னு ஒரு ஜனசக்தி அப்படின்னு ஒரு புக்கு விழுதுன்னு வைங்களேன், நமக்கு அதை கடைசியாக தான் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த டைட்டில் நமக்கு ஏதோ மாதிரி இருக்குது. பட் அந்த கண்டென்ட்டு, அதில் அவர் பேசுறது, ட்ரைலரு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மெல்ல மெல்ல நமக்கு ஒரு அதன் மீது ஒரு பிடிப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா. பட் நான் என் கருத்து அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அது வேற. நீங்கள் என்ன கேட்டதுனால நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது அந்த நெய்வேலி செல்ஃபி சம்பவம், ஸோ அது புரிஞ்சுது நம்மளுக்கு. செகண்ட் லுக் பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்களோட சாயல் இருந்துச்சு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் இந்த நான் ஆணையிட்டால் தானே, சாட்டை தானே, அவ்வளோதான். இந்த அரசியலுக்கு வர்ற எல்லா நடிகர்களுக்குமே எம்ஜிஆர் தானே ரோல் மாடல். அப்போ இவர் அரசியல்வாதியாக மாறி அதுக்கப்புறம் வரப்போகிற படம் இது இல்லையா. அப்போ எம்ஜிஆருடைய பேட்டர்னை அது படத்துக்குள்ளே அவர் வச்சுருப்பாரு. ஸோ எனக்கு தெரிந்து இந்த பாட்டையே ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. நான் ஆணையிட்டால் சாங்கே. ஸோ அது பார்த்தா தான் தெரியும். ஓகே ஓகே. ஸோ அப்படியே பார்க்கும்போது விஜய் அவர்களோட கடைசி படம் இந்த படம். ஆனால் வேற மாதிரி கதைக்களம் இருந்திருக்கலாமே. எப்படியோ மக்களுக்காக அரசியல் தான் வரப்போகிற, எது கடைசி படமும் அரசியல் படமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, இதுவே தாமதம்னு நான் சொல்கிறேன். எப்போ நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு முடிவு எடுத்துட்டீங்களோ, உங்களுடைய கடைசி 4-5 படம் கொஞ்சம் அரசியல் பேசுகிற படமாக வந்திருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ ஒரு 1000 புத்தகங்கள் சொல்லாத ஒரு படம் சொல்லிடும். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் தெரு தெருவாக இறங்கி பிரச்சாரம் பண்ணுறதும் ஒன்று தான், ஒரு படத்தில் ஒரு சீன் வைக்கிறதும் ஒன்று தான். ஸோ அப்படி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பிளான் பண்ணி கோட்டில் இருந்திருக்கணும், லியோவில் இருந்திருக்கணும், மாஸ்டரில் இருந்திருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அரசியலை பேசிகிட்டே வந்தீங்கன்னா அது பெரிய பயனுள்ள விஷயமா மாறி இருக்கும். இவர் வந்ததே லேட்டுன்னு நான் நினைக்கிறேன். உள்ளபடியே அரசியலே ஒரு முன்னாடியே பேசிடுவோம். ஓகே, ஹெச்வினோத் அவர்கள் தான் டைரக்டர். ஹெச்வினோத் கதை மாதிரி இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை அப்படி நீங்கள் ஒரு டைரக்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. ஓகே, நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு டைரக்டர் வேணும்னா ஹெச்வினோத் மாதிரி ஆட்கள் வரமாட்டாங்க. மற்ற ஆட்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் சார்ன்ட்டு. ஹெச்வினோத் அவருடைய இண்டிவிஜுவாலிட்டியும் அவர் பார்ப்பார். ஸோ அதனால் இந்த படத்தில் கொஞ்சம் அரசியல் இருக்கணும் சார், அது அங்கங்கே வர மாதிரி பார்த்துங்கன்னு வேணா சொல்லியிருப்பாங்க. இவரும் ஒரு லிமிட் வச்சிருப்பாரு. ஒரே அடியா அவர் தாவேகா தொண்டரெல்லாம் மாற முடியாது. ஸோ இவர் ஒரு என்னெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறது
அவருக்கு தெரியும். இன்னொன்று, விஜயை பொறுத்தளவுக்கு சிவனத்தினுடைய கரியருங்கிறது இன்னும் நீண்ட காலம் இங்கே இருக்கணும். நிறைய இதே ரெட்ஜைன் நிறுவனத்துக்கே அவர் படம் பண்ணுற சூழல்லாம் வரும். ஸோ அப்படி ஒருத்தரை வந்து நமக்காக காலி பண்ணணும்னு அவர் நினைக்கிற ஆளும் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒரு அளவான அரசியலோட இந்த படம் வரும். ஜனநாயகன் எந்த மாதிரி ஒரு கதைக்களத்தோட வர வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா சில பேர் என்ன பயப்படுறாங்கன்னா சர்க்கார் மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இது வந்து இந்த பகவந்த் கேசரிங்கிற படத்துடைய ரீமேக் தான். ரீமேக் தான்? ஆமாம், தெலுங்குல பாலகிருஷ்ணா படத்தினுடைய ரீமேக்கு. கொஞ்சம் அந்த தழுவி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து ஒரு சுவாரஸ்யமான படம் தான். வழக்கமான கதை தான், நம்ம பல படங்கள்ல பார்த்து சலித்த ஒரு கதை தான். விடிவி கணேஷ் அவர்களும் வந்து இந்த படத்தை வந்து தளபதி விஜய் வந்து 5 தடவை பார்த்ததா சொல்றாரு இல்லையா? அதான் அந்த படத்தினுடைய தழுவலா தான் இதை எடுக்கிறாங்க. இதுல சீன்கள் என்ன வச்சிருக்காங்கிறது தான். இப்போ கதைய நீங்க பாத்தீங்கன்னா அது எம்ஜிஆர் காலத்து கதை தான். அதுல எதுவுமே புதுசு கிடையாது. அதை நீங்க சின்ன சின்ன சீன்கள் மூலம் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருப்பாங்க. பல காட்சிகள் அதில் இருக்குது. ரொம்ப உழுந்து உழுந்து சிரிக்கிற காட்சிகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே கூட இங்கே வச்சாங்கன்னா அந்த இமேஜ் வந்து வேறு மாதிரி இருக்கும் விஜய்க்கு. ஸோ அதனால் ஒரு சரியான படமாக தான் இருக்கும். இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூவில் வந்து மகிழ் திருமேனி அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நான் விஜய் அவர்களுக்கு ஒரு 3 கதையை சொன்னேன், 3 கதையும் பிடிச்சி போச்சு, நீங்கள் தான் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் கூட்டணியில் படம் வர வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த தகவலை நம்ம எப்பவோ சொன்னோம். ஆக்சுவலாக கழகத்தலைவன் படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது இந்த தகவலை நாங்கள் வலைபேச்சில் சொன்னோம். என்ன சொன்னோம்னா, மகிழ் திருமேனி வந்து விஜய்க்கு 3 கதை சொன்னார். 3 கதையுமே விஜய்க்கு பிடிச்சிருச்சு. அதில் எந்த கதையை வேணாலும் பண்ணலான்னு விஜயும் சொல்லி இவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணும் பொழுது உதயநிதி வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கல. ஏன்னா உதயநிதி வந்து என்ஓசி கொடுக்கணும். கழகத்தலைவன் வந்து அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. சார் நான் இந்த படத்தை முடிச்சுட்டு வந்துட்டுமா, அண்டர் ப்ரொடக்ஷனில் கூட இல்லை, கழகத்தலைவன் ஆரம்பிக்கவே இல்லை, அப்போ தான் இந்த பேச்சுவார்த்தையும் நடக்குது. அப்போ உதயநிதிட்ட போய் இவர் கேட்கணும் பர்மிஷன். ஏன்னா அடுத்து அந்த படம் தான் லைனப்பில் இருக்குது. அப்போ போய் கேட்கும்போது உதயநிதி என்ன பண்ணிட்டாரு, நோன்ட்டார். என் படத்தை முடிச்சுட்டு நீங்கள் அங்கே போங்கன்ட்டார். வேற வழி இல்லாமல் விஜய் படத்தை இழந்தார் மகிழ் திருமேனி. இன்னைக்கு காலம் கடந்து போச்சு. இனிமே வந்து விஜயினுடைய அரசியல் பாதை ரொம்ப வேகமாக போகுது. அவர் நினைத்த இடத்தை அவர் அடைஞ்சிட்டாருன்னா திரும்ப சினிமாவுக்கு வரமாட்டார். ஒருவேளை அடையல அப்படின்னா எப்படியோ ஒரு 2 வருஷம் போராடி பார்த்துட்டு தான் இங்கே வரணும் நீங்கள். ஸோ ஒருவேளை அந்த காலகட்டத்தில் வேணும்னா மகிழ வச்சு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. ஆனால் என்னன்னா லியோ 2 கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. விஜய் இருப்பாரான்னு கேட்டிங்களா நீங்கள்? அதில் இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அவர் தெளிவாக விஜய் 69ஓட ஜனநாயகனோட முடிஞ்சிருச்சுன்னு அவர் சொல்லிட்டார். இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளா ஒரு 70 வரும் 71 வரும்லாம் சொல்றதுல அர்த்தம் கிடையாது. ஆனால் கால சூழல் மாறலாம். அது வந்து யார் கையிலையும் கிடையாது. இதே நாளைக்கு விஜய் ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இல்லைன்னா வேற எங்க போக முடியும்? ஒரு சினிமாவுக்கு தானே வந்தாகணும். அன்னைக்கு வேணா இதெல்லாம் நம்ம லிஸ்ட் போடலாம். ஸோ ரவிமோகன் அவர்களோட அடுத்த படமாக வந்து கராத்தே பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட டீசர் மாதிரி விட்டுருந்தாங்க, டைட்டில் டீசர் மாதிரி. ஸோ அதில் வந்து பொலிட்டீஷியனாக ப்ளே பண்ணுறாரு. அதில் மாண்புமிகு ஜெயம் ரவின்னு போட்டுட்டு அப்படியே ஒரு டிரான்ஸ்லேஷனை போட்டு ரவிமோகன் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது பேர் மாற்றுறதுக்காகவே வந்து தனியாக எடுத்திருக்காங்களா? இல்லை, அது என்னன்னா அந்த டயலாக்லேயே வந்து ரொம்ப பொருத்தமாக வரும். அந்த வர்ற இடத்துல இவங்க டக்குன்னு அதை மாற்றுறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் அந்த படைப்பு திறன்கிறது. அதுதான் சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் நம்ம வெளியிட்டோன்னு போகாமல் அங்கே வந்து ஒரு சின்ன நம்ம கவனிக்கிற வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் நான் பேர் மாற்றிருக்கேன் அதுக்காக தனியாக ஒன்று வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்களா? இல்லை, பர்டிகுலராக அப்படி வச்சதா இருக்காது. டைரக்டருடைய கிரியேட்டிவிட்டி அது. இந்த இடத்துல அதை தூக்கி போடுங்க அப்படிங்கிறது அவருடைய கிரியேட்டிவிட்டி தான். அது ஒன்று. இப்போ அந்த கதையை பார்க்கும்போது, இந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது பொலிட்டிக்கல் சட்டையர் படங்கள் தமிழில் வந்து ரொம்ப காலம் ஆச்சு. ஒரு காலத்தில் பொலிட்டிக்கல் படங்களாக வரும். கலைஞர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்த காலத்தில் நிறைய வந்து பொலிட்டிக்கல் படங்களாக இறக்குவார். ஆமாம், நிறைய வண்டிக்காரன் மகன், இன்னும் நிறைய அந்த மாதிரி படங்கள்லாம், பாலைவன ரோஜாக்கள்னு நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் பேசுவாங்க. எஸ்.எஸ். சந்திரன்லாம் இப்போ நடிச்சுக்கிட்டு இருந்த காலம் அப்படி ஃபயர் பண்ணுவார் அவர். ஸோ அப்படி இருந்த காலமெல்லாம் போய் அப்புறம் ஒரு கட்டத்தில் காதல் படங்கள் ஓடிச்சு, குடும்ப படங்கள் ஓடிச்சு. மெல்ல மெல்ல இந்த மாதிரி ஒரு ஜானரே இல்லாமல் போச்சு. நல்ல வேலையாக இப்போ அது ரிட்டர்ன் ஆகிருக்கு, திரும்ப வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இவங்க நினச்ச அரசியலை பேச முடியுமான்னு நமக்கு தெரியல. ஏன்னா கொஞ்சம் பயந்து தான் பேசுவாங்க. அதனால் வந்து இது ஒரு பொதுவான ஒரு காமெடி படமாக இருக்குமே தவிர இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கிற பல விஷயங்களை எடுத்து வச்சு பேசுகிறாங்களா
அப்படின்னா அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்காது. பேர் மாற்றினதுக்கு அப்புறம் நல்ல ஸ்கிரிப்டாக சூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஜெயம் ரவி. இல்லைங்க, அவர் இன்னைக்கெல்லாம் எங்கேயோ இருக்க வேண்டியவர், நடுவில் எங்கேயோ ட்ராக் மாதிரி எப்படி எப்படியோ போயிட்டார் அவர். அதற்கு பல காரணங்கள் இருக்குது. நம்ம திரும்ப திரும்ப அதுக்குள்ளே போனோம்னா அவருடைய குடும்ப விவகாரமாக அது மாறும். அதனால் நம்ம அதில் போக வேண்டாம். பட் இன்றைக்கி ரொம்ப சுதந்திரமாக இருக்கார். அவருடைய கதையை அவரே தேர்ந்தெடுத்து அவருடைய சம்பளத்தை அவரே முடிவு பண்ணி எந்த நிறுவனத்தில் நடிக்கணுங்கிறதையும் அவரே முடிவு பண்ணுகிற அளவுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுதந்திரமாக இருக்கார். அவங்க அப்பாவோ அண்ணனோ கூட இல்லை தலையிட முடியாத அளவுக்கு அவர் இண்டிவிஜுவல் ஹேண்ட் எடுத்திருக்கிறார். ஸோ அதனால் இனிமேல் அவருடைய ட்ரெண்டு மெல்ல ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம நேயர்களுக்காக சிறப்பாக பேசணும். ரொம்ப நன்றி சார். நன்றி.